அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் TNUSRB போலீஸ் எக்ஸாம் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் நம்முடைய அதியமான் டீம்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் தேர்வு, இது எல்லாமே இந்த பேட்சஸை வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில நண்பர்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கிட்ட இருந்ததுனால இன்றைக்கும் நாளைக்கும் வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், ரிட்டன் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது, ரிட்டன் எக்ஸாமில் 80 கொஷினுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு 65க்கு மேலே வாங்குறது, மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸாக இருக்க போகுது. ஏற்கனவே 2-3 வருஷமாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கைட் பண்ணி நிறைய ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இயர் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற 100% ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த பேட்சஸை நாங்கள் இந்த டைம் ரன் பண்ணுறோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். பிசியில் கிளியர் பண்ணுவாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த இயர் இப்போ வரக்கூடிய எக்ஸாம், அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லேயும் உங்கள் பேரும் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மக்கிட்ட நீங்கள் படித்து வரவங்க எல்லாத்தையுமே நம்ம 100% ரிசல்ட்டாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயர் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்க்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ 1500 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸுக்கான ஃபீஸ். இதில் டெஸ்ட்டும் வந்துடும், கிளாஸஸும் வந்துடும், எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எது படிக்க வேணும், எது படிக்கக்கூடாது அப்படிங்கிறதும், எது ஃபஸ்ட்டு படிக்கணும், எது அப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வரும். ஏன்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய வீடியோஸ் இருக்கும். பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேயே அவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருந்தோம். இப்போ ஏன் வந்து தனியாக இன்னொரு கிளாஸஸ் வந்து போடுறோம்னா, லாஸ்ட் இயரும் கிளாஸஸ் போடுறோம், டெஸ்ட்டு போட்டோம். உங்களுக்கு தனியாக உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு என்ன வரும் வராது, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, ஸோ இது எல்லாமே உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு ஃபாலோ கொடுத்து உங்களை படிக்க வச்சு கிளியர் பண்ண வைக்கிறது தான் இந்த டெஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் இது. அதிகமான வேக்கன்சிஸ் வரக்கூடியது, தமிழ்நாட்டில் அதிகமான வேக்கன்சிஸ் வரக்கூடிய ஒரு போர்டு எக்ஸாம். அதாவது TNUSRB போர்டில் தான் இந்த எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சிஸ் வரக்கூடிய ஒரு எக்ஸாம். TNPSCலையோ இல்லை மற்ற பாராஸ்லையோ இவ்வளோ வேக்கன்சிஸ் வராது. சரிங்களா? ஒரே டைம். ஆனால் இதில் வந்து அவ்வளோ வேக்கன்சி வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மற்ற எக்ஸாம்லாம் 200 கேள்விகள் அவ்வளோ கேட்பாங்க. இதில் வெறும் 80 கேள்விகள் தான் இருக்கும். அதுலேயே உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 80 கேள்விகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். உளவியல் இருக்கும். உளவியல்னால் ஏதோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். கிளாஸில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக், லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ், ஒரு 25-30 டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளவியல் ரீசனிங் படிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாகவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணணுமோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் மேக்ஸு, இதில் மீசிமா, மீப்போவா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆட்கள் வேலை கணக்குகள் இருக்கும், நாட்கள் வேலை, ஸோ இது இருக்குது. அப்புறம் பரப்பளவு கணக்கு, ஸோ இந்த மாதிரி என்ன கணக்கு இருக்குது, இந்த மாதிரி கணக்கில் சில கேள்விகள் இருக்கும். அப்புறம் அறிவியல் தான் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும், அதில் 9-10 நல்லா படிக்கணும். ஓகேவா? அப்புறம் சமூக அறிவியல் 9-10 நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். இதில் புக் பேக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை படிக்க வச்சு, ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, டெஸ்ட் எழுத வச்சு உங்களை கொண்டு போகிறதா இந்த பேட்சோட நோக்கம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும், இந்த ஈஸியான எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு யூடியூப் பார்த்தாலுமே கிளியர் பண்ண முடியும். பட் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எங்கே போய் படிக்கணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக எக்ஸாம் தான். எனக்கு வந்து இதுக்கான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃபுல் எலிஜிபிள் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சும்மா வந்து எக்ஸாம் மட்டும் எழுதுவேன் போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ண வேண்டாம். அதே போல் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண வேண்டாம். இது ஒரு டைமும் சொல்லக்கூடியது தான். ஓகே? ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிட்டன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நடக்காது, ஃபிசிக்கல் தான் நடக்கும். ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆனால் தான் ரிட்டன் வந்து எழுதுவாங்க. இப்போ ரிட்டன் எழுதுறாங்க, எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் குவாலிஃபை அப்படின்னா, படிக்கணும், வேலை வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக போகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. ரொம்ப சிம்பிளாக ஆன்லைனாக வாட் இஸ் வாட், எது என்ன அப்படிங்கிறத கேட்கக்கூடிய கேள்விகள், ரொம்ப முக்கியமான கேள்விகளை படித்தாலும் போதும், புக் பேக் படித்தாலும் போதும். அப்படின்னாலும் அதில் எது முக்கியமானது, காம்படிஷன் அதிகமாகும் போது கொஷின் கொஞ்சம் டஃப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நம்ம எந்தெந்த பகுதியில் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கைடன்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறது தான். சில பேருக்கு உளவியல் வராது, 30க்கு 30 எடுக்க வைக்கிறதும் சரி, எடுக்க வைக்க முடியும், எடுத்திருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் கொஷின் நிறைய தப்பு வந்துடும். 4-5 கொஷின் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில். அது இல்லாமல் மேக்ஸிமம் என்ன கொஷின்ஸ் வந்து கொஷின் பேப்பர்லேயே தப்பாக இருந்தாலும் மற்ற கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸ். நீங்கள் கிளியர் பண்ணணும், படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா
இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது போலீஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுங்க. எக்ஸாம் வர வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? சார் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ன டைமிங்கில் கிளாஸஸ் வாட்ச் பண்ண முடியும்? கிளாஸஸை நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் படிப்பீங்க, ஒவ்வொரு வேகத்தில் படிப்பீங்க. உங்களுக்கு வந்து நான் இந்த டைமில் வாங்க 8 மணிக்கு வாங்க படிங்க அப்படிங்கிறதெல்லாம் லைவில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த டைமிங்க்கு வாங்க படிங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அதையுமே எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்க போகுது, மேக்ஸிமம் ரெக்கார்டடாக இருக்கும். அப்புறம் எண்ட் ஆஃப் தி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போர்ஷன்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைவில் வந்து நடக்கும். அதே போல் உங்களோட டவுட் செஷன் எல்லாமே லைவில் நடக்கும். அதுக்கு மட்டும் டைமிங் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு 8 மணி ஈவினிங்கோ இல்லை வந்து மார்னிங்கோ ஒரு டைம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டாக மேக்ஸிமம் கன்வீனியன்ட்டான டைம் இருக்கும், அதில் சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி கிளாஸஸ் எல்லாமே எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் 24/7 நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கிளாஸஸ் முடிஞ்சுட்டு நான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கும் பர்டிகுலர் டைம் இருக்குமா? இல்லை நான் எப்போ டெஸ்ட்டையும் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த கிளாஸும் டெஸ்ட்டும் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எப்போ வேணாலும் எழுதிக்கலாம், நாளைக்கு எழுதிக்கலாம், அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. பட் ரெகுலராக ஷெட்யூல் என்ன சொல்கிறாங்க, என்ன படிக்க சொல்கிறாங்க, என்ன டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அதை படிச்சுட்டு அந்த தேதியில் அன்னைக்கு அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுட் செஷன் வைப்பாங்க, வீக்லி அது இருக்கும். ஸோ அதில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே PCSIயோடைய பழைய வீடியோ கோர்ஸில் இருந்தேன். ஓகே, கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் பண்ணும்போது ஃபீஸ் உங்ககிட்ட எதுவுமே வாங்கலை. பட் இந்த டைம் மினிமமாக ரன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் மறுபடியும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ஒரு சின்ன சார்ஜஸ் இருக்குங்கிறதுக்காக 500 உங்களை வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மினிமம் காஸ்ட் தான். ஆல்ரெடி 1500 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த அமௌண்ட் கூட பண்ணாமல் நீங்களே கூட படிக்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஒருத்தர் சொன்னால் நான் படிப்பேன், இது ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லி கொடுத்தா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நம்ம ஜாயின் பண்ண சொல்கிறோம். அதுவே ஒரு மினிமம் அமௌண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம் ஃபீஸுக்கு. சரிங்களா? அதில் ஒரு 500 அப்படிங்கிறது உங்களுக்கு ரினியூவல் பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணல, மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண. இந்த பேட்ச் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும். அடுத்த பேட்ச் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். கண்டிப்பாக முடிஞ்சால் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா இதை கம்ப்ளீட்டாக கொண்டு போகிறது தான் ஒரு நோக்கம். சரிங்களா? லாஸ்ட் இயர் ஒரு பேட்ச் தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். டெஸ்ட் பேட்ச் ஒன்று தனியாக இருந்தது, அப்புறம் வீடியோ கிளாஸ் பேட்ச் இருந்தது. ஸோ அதே மாதிரி இது ரொம்ப முன்னாடியே போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 60-70 டேஸ் இருந்தாவே நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ உளவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 நாள் உங்களை வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து படிக்க வைக்கலாம். 30 நாள் தேவை, 30 மணி நேரத்தில் கூட சொல்லிக் கொடுத்து உங்களை வந்து கற்றுக்க வைக்க முடியும் நான் சொல்கிறது. சரிங்களா? அதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சா கூட போதுமானது. எக்ஸாம் வரத்துக்குள்ளே நீங்கள் நல்லா ரெடி ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டனில் எந்த பிரச்சனையும் இருக்காத மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ இந்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணுறேன், என்னைக்கு வரையும் எனக்கு வேலிடிட்டி இருக்கும்? ஸோ எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், கொடுப்பாங்க. நம்ம கிளாஸஸ் நீங்கள் வந்து அப்போது எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சு. நான் தான் சொல்லலை அது முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம மெதுவாக போகலாம். எக்ஸாம் வர மாதிரி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் பண்ணலாம். ரிவிஷன் தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. டெஸ்ட் ரெடியாக இருக்குது, கிளாஸஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கப்புறம் அதை கொடுத்து உங்களை படிக்க வச்சு பார்க்க வச்சு படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணுறது தான், அதுதான் வேலை. ஸோ அது நம்ம எவ்வளோ டைம் இருக்கோ அது வரைக்கும், எக்ஸாம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்குன்றீங்க, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு பிளான் தனியாக தருவீங்களா இல்லை பேட்சில் ஜாயின் பண்ண பிறகு பிளான் தருவீங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன படிக்கலாம், இன்றைக்கி என்ன இந்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே அப்டேட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதும். ஒரு ஷெட்யூல் இருக்கும், இந்த ஷெட்யூல் படி இந்த டெஸ்ட்டுக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டவுட் செஷன் வந்து தனியாகவும் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது சார்? நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் டைம் இருந்தது. பட் ரெகுலராக எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடத்துகிறாங்க. ஒரு 40 நாள் நடத்திடலாம், 50 நாள் நடத்திடலாம். சீக்கிரமாக நடத்தக்கூடிய அப்ளிகேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே எக்ஸாம் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம். பட் இந்த டைம்லாம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, கொரோனா. ஸோ இதெல்லாம் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ப்ராப்பராக நடத்துனாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேகன்சிஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், கேளுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, கிளாஸை பற்றியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் வேணாம். தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் கொஷின்ஸே வரும், தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? எல்லா கொஷின்ஸும் தமிழ் மீடியம் தான். ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து
தமிழ் எழுதலாம். எஸ்ஏ தான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? இப்போ தான் இந்த வீடியோ நான் பார்க்குறேன். இப்போ நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நாளைக்குள்ள ஜாயின் பண்ண சொன்னீங்க. எப்படி நான் ஜாயின் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்லேயே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, சார் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அது இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை மேலே ஒரு ஐ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ லிங்க் வரும். சரிங்களா? இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 8681859181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.